எந்த துறையில் இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. அது இல்லைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது. அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறதா என்னுடைய கருத்து. பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த். இதை விட பெரிய கூட்டங்களை இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார். இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த். நீங்கள் சும்மா இதை சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனை இறங்கி களத்தில் நிற்கிறோம் தான் சார் தலைவர்.